Welcome. Today we are going to see about rain detector using 555 IC. இதுதான் ரெயின் டிடெக்டரோட சர்க்யூட் டயக்ராம். இந்த சர்க்யூட் டயக்ராம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து 555 ஐசி இருக்குது. இந்த 555 ஐசியை நம்ம வேனே படித்த மாதிரி அஸ்டபிள் மோட் ஆஃப் ஆப்ரேஷனில் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். இது வந்து அஸ்டபிள் மோடில் நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம் பாருங்கள். இப்போ இதில் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா என்பிஎன் டிரான்சிஸ்டரை காமன் எமிட்டர் கான்ஃபிகரேஷனில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இங்கே ரெயின் விழுந்த உடனே டிடெக்ட் பண்ணுறதுக்கு பஸ்ஸரும் எல்இடியும் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போது நமக்கு தெரிஞ்ச மாதிரி நமக்கு தெரியும் ரீசெட் பின், அதாவது 555 ஐசியோட ரீசெட் பின்னில் ஹை சிக்னல் கிடச்சதுன்னா மட்டும்தான் இந்த அஸ்டபிள் மோடில் 555 ஐசி ஒர்க் ஆகும். ஒருவேளை ரீசெட் பின்னில் 4th பின்னில் நமக்கு லோ சிக்னல் வந்துச்சுன்னா இந்த ஐசி வந்து ஒர்க் ஆகாது, ஸ்டாப்ஸ் ஒர்க்கிங் ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே 2 ரெயின் டிடெக்டரோட ப்ரோப்ஸ் இருக்குது. சிமுலேஷன் பர்பஸ்க்காக நம்ம இங்கே வந்து ஸ்விட்ச் கனெக்ட் பண்ணியிருக்கோம். இந்த 2 ப்ரோப்ஸும் ரெயின் வாட்டர் டிடெக்ட் பண்ணுற இடத்துல நம்ம வந்து கனெக்ட் பண்ணி வச்சுருக்கணும். முதல்ல வந்து இங்கே ரெயின் விழலைன்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்த 2 ப்ரோப்ஸும் இந்த ஸ்விட்ச் வந்து ஓப்பன் பொசிஷனில் இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த டிரான்சிஸ்டருக்கு வந்து கரண்ட் போகாது. கரண்ட் இல்லைன்னா பேஸில் வந்து டிரான்சிஸ்டர் பேஸில் கரண்ட் இல்லைன்னா டிரான்சிஸ்டர் வந்து ஆன் ஆகாது. டிரான்சிஸ்டர் ஆன் ஆகலை அப்படின்னா எமிட்டர் டெர்மினல் வழியாக உங்களுக்கு கரண்ட் வராது, வோல்டேஜ் இருக்காது. அப்போ வந்து 4th பின் வந்து லோ பொசிஷனில் இருக்கும். இங்கே 4th பின் லோ பொசிஷனில் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ஐசி வந்து ஆஃப் ஸ்டேட்டில் இருக்கும். ஒருவேளை ரெயின் விழுந்து இந்த 2 டெர்மினல்ஸும் ஷார்ட் ஆயிருச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து பேஸ் கரண்ட், டிரான்சிஸ்டரில் வந்து ஒரு பேஸ் கரண்ட் கிடைக்கும். அப்படி பேஸ் கரண்ட் நமக்கு வரச்சில இந்த டிரான்சிஸ்டர் வழியாக நமக்கு வந்து கலெக்டர்லேருந்து கரண்ட் ஃப்ளோ ஆகி எமிட்டர் நோக்கி போகும். அப்படி போகிறனால உங்களுக்கு வந்து 4th பின் வந்து ஹை ஆகும், அதாவது 5 வோல்ட்டுக்கு மேலே கிடைக்கும். அப்போ என்ன ஆகும்னா இங்கே 4th பின் 5 வோல்ட் வர்றனால உங்களுக்கு இந்த ஐசி வந்து 555 ஐசி வந்து ஆன் ஆகும். அப்படி ஆன் ஆகிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து அஸ்டேபிள் மோட் ஆஃப் வைப்ரேட்டர் கனெக்ஷனில் கனெக்ட் பண்ணியிருக்கிறனால உங்களுக்கு இங்கே வந்து கண்டினியூஸ் ஸ்கொயர் பல்ஸ் அவுட்புட் பின் 3லேருந்து கிடைக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்இடி வந்து ஆன் ஆகி ஆஃப் ஆகி ஆன் ஆகி ஆஃப் ஆகி வரிசையாக க்ளோ ஆக ஆரம்பிச்சிரும். அப்படி கனெக்ட் பண்ணியிருக்கிறனால நமக்கு வந்து ஸ்கொயர் பல்ஸ் வரும். அப்படி ஸ்கொயர் பல்ஸ் வரனால பஸ்ஸர் வந்து உங்களுக்கு சவுண்டு கேட்கும். அதே நேரத்தில் எல்இடியும் ஆன் ஆகி ஆஃப் ஆகும். இப்போ இதை கனெக்ட் பண்ணுறதுக்கு நமக்கு தேவையான காம்பனன்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 1 கிலோ ஓம் ரெசிஸ்டர் 2 வேணும், 470 கிலோ ஓம் ரெசிஸ்டர் 1 வேணும், 470 ஓம் ரெசிஸ்டர் 1 வேணும், 4.7 கிலோ ஓம் ரெசிஸ்டர் வேணும், 100 கிலோ ஓம் ரெசிஸ்டர் வேணும். அதுக்கு பிறகு 1 மைக்ரோ ஃபேரட் கெப்பாசிட்டர் வேணும். அடுத்த காம்பனன்ட் பார்த்தீங்கன்னா BC547 டிரான்சிஸ்டர் வேணும், எல்இடி வேணும், பிறகு NE555 ஐசி வேணும், பிறகு பஸ்ஸர் வேணும், அப்பிறகு கனெக்டிங் வயர்ஸ் தேவை. இதெல்லாம் இருந்ததுன்னா நம்ம இந்த சர்க்யூட்டை பிரெட் போர்டில் கனெக்ட் பண்ணிடலாம். இப்போ நம்ம வந்து சர்க்யூட்டை கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். இந்த சர்க்யூட் டயக்ராம் 555 ஐசியோட கிரவுண்டையும் விசிசி டெர்மினல்ஸையும் முதல்ல கனெக்ட் பண்ணலாம். ட்ரிபிள் ஃபைவ் ஐசியை பிரெட் போர்டில் கனெக்ட் பண்ணிடுங்க. பிறகு கனெக்டிங் வயர்ஸ் வச்சு 555 ஐசியோட விசிசியையும் அதுக்கு பிறகு 555 ஐசியோட கிரவுண்டையும் பிரெட் போர்டோட ஹொரிசாண்டல் ஹோல்ஸில் கனெக்ட் பண்ணிடுங்க. அப்புறவு R1 R2 C 3 எலமெண்ட்ஸையும் சீரீஸில் கனெக்ட் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு R1 ரெசிஸ்டர் 1 கிலோ ஓம் இதே மாதிரி கனெக்ட் பண்ணிடுங்க.
அடுத்து R2 ரெசிஸ்டன்ஸ் 470 கிலோ ஓம் இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிடுங்க. அடுத்தது கெப்பாசிட்டன்ஸ் 3 எலமெண்ட்டும் சீரீஸில் வர்ற மாதிரி பிரெட் போர்டில் கனெக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் செகண்ட் அண்ட் 6th பின் ஷார்ட் சர்க்யூட் பண்ணிக்கோங்க. அதுக்கு பிறகு 7th பின் ஆஃப் த ஐசியை R1 அண்ட் R2 டெர்மினலோட சென்டர் பாயிண்டில் கனெக்ட் பண்ணுங்கள். கனெக்டிங் வயர்ஸ் வச்சு கனெக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு பிறகு செகண்ட் பின்னை ரெசிஸ்டர் R2 கெப்பாசிட்டர் C1ஓட கனெக்ட் பண்ணுங்கள். இப்போ எல்இடியோ ஐசியோட அவுட்புட் பின் 3ஓட கனெக்ட் பண்ணுங்கள். அதுக்கு பிறகு ரெசிஸ்டன்ஸ் வச்சு எல்இடியை கிரவுண்ட் பண்ணிடுவோம். எல்இடியை தேர்ட் பின்னில் கனெக்ட் பண்ணுங்கள். ஆனோட் ஆஃப் த எல்இடி தேர்ட் பின்னுக்கு வரணும். கேத்தோட் ஆஃப் த எல்இடியிலேருந்து ரெசிஸ்டரோட சேர்த்து இன்னொரு டெர்மினல் ஆஃப் த ரெசிஸ்டர் வந்து கிரவுண்டோட கனெக்ட் ஆகிடணும். அடுத்தது என்பிஎன் டிரான்சிஸ்டரை நம்ம பிரெட் போர்டில் கனெக்ட் பண்ணலாம். இதுக்கு பிறகு ரெசிஸ்டர் R4 கலெக்டரோட கனெக்ட் பண்ணணும். ரெசிஸ்டர் R5 எமிட்டரோட கனெக்ட் பண்ண போகிறோம். ரெசிஸ்டர் R4 ஒரு டெர்மினல் பாசிட்டிவ் எண்டில் இருக்கணும். இன்னொரு டெர்மினல் வந்து கலெக்டரோட கனெக்ட் பண்ணணும். அடுத்தது ரெசிஸ்டர் வந்து எமிட்டர் டெர்மினலில் கனெக்ட் பண்ணி இன்னொரு எண்டை வந்து கிரவுண்ட் பண்ணிடுறோம். எமிட்டரோட 4th பின்னை கனெக்ட் பண்ண போகிறோம். ஐசியோட 4th பின்லேருந்து எமிட்டருக்கும் ரெசிஸ்டர் R5க்கும் சென்டர் பாயிண்டில் வந்து நம்ம கனெக்டிங் வயரை யூஸ் பண்ணி இந்த மாதிரி நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். கனெக்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பேஸ் ஆஃப் த டிரான்சிஸ்டரில் 100 கிலோ ஓம் ரெசிஸ்டன்ஸை கனெக்ட் பண்ண போகிறோம். இதுக்கு அடுத்தாப்புல ரெயின் ப்ரோப்ஸ் கனெக்ட் பண்ண போகிறோம். ஒரு ரெயின் ப்ரோப் பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டரில் இருக்குது. 100 கிலோ ஓம் ரெசிஸ்டரில் இருக்குது. இன்னொரு ரெயின் ப்ரோப் விசிசி ஆஃப் த டெர்மினலில் இருக்குது. ரெயின் ப்ரோப்ஸ்ன்னு சொல்கிறது சாதாரண வயர் தான். அதை வந்து 100 கிலோ ஓம் ரெசிஸ்டரில் ஒரு ரெயின் ப்ரோபையும் இன்னொரு வயரை விசிசி அதாவது பவர் சப்ளையோட டெர்மினலில் கனெக்ட் பண்ணிட போகிறோம். இதுதான் 2 ரெயின் ப்ரோப்ஸ். இந்த ரெண்டையும் ஷார்ட் சர்க்யூட் பண்ண சொல்ல ரெயின் டிடெக்ட் ஆகும். இப்போ நம்ம பேட்டரி கனெக்ட் பண்ண போகிறோம்.
நெகட்டிவ் டெர்மினல் ஆஃப் த பேட்டரிய லோயர் எண்ட் ஆஃப் த பிரெட்போர்ட் அதாவது கிரவுண்ட் டெர்மினல் ஆஃப் த ஐசியோட சேர்த்து கனெக்ட் பண்ணிடுறோம். அடுத்தாப்புல பாசிட்டிவ் எண்ட் ஆஃப் த பேட்டரிய அப்பர் எண்ட் ஆஃப் த பிரெட்போர்ட் அதோட சேர்த்து கனெக்ட் பண்ணிடுறோம். அங்கே தான் ப்ளஸ் விசிசி ஆஃப் த ஐசி இருக்குது. அடுத்தாப்புல நம்ம பஸ்ஸர் கனெக்ட் பண்ண போகிறோம். பஸ்ஸரோட ஒரு டெர்மினலை தேர்ட் பின் அதாவது ஐசியோட அவுட்புட்லேயும் இன்னொரு டெர்மினலை கிரவுண்ட்லேயும் கனெக்ட் பண்ண போகிறோம். இதுதான் பஸ்ஸர். பாசிட்டிவ் ஆஃப் த பஸ்ஸர் வந்து தேர்ட் பின்னுக்கு போகணும். ஐசியோட தேர்ட் பின்னோட கனெக்ட் பண்ணிடுங்க. நெகட்டிவ் ஆஃப் த பஸ்ஸர் வந்து கிரவுண்ட் பின்னுக்கு போகணும். இதே மாதிரி கனெக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது நம்ம செக் பண்ணி பார்க்குறதுக்காக ஒரு பவுலில் கொஞ்சம் போல் தண்ணி எடுத்துக்கோங்க. நம்முடைய 2 ரெயின் ப்ரோப்ஸையும் எடுத்துக்கோங்க. ரெண்டு ரெயின் ப்ரோப்ஸையும் உள்ளே வைக்கச்சல நமக்கு வந்து ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். Thank you for watching the video.